இப்போ நீங்கள் தான் ஒரு தொகுதி குன்னம் தொகுதியோட எம்எல்ஏன்னு வச்சுங்க. அந்த குன்னம் தொகுதியை திமுக எடுத்துக்கொண்டு வேறு தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்குவதாக இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடையாதுல்ல, உங்கள் அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ இப்போது சிட்டிங் எம்எல்ஏக்களாக 18 பேரோ 19 பேரோ 15 பேரோ நம்ம இருக்காங்க, 18 பேர் நீங்கள், அந்த 18 பேரும் நம்ம சீட்டு இந்த தொகுதி போச்சுன்னா நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் திரும்ப என்று அவர்கள் இல்லை இந்த தொகுதி நாமளே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் 5 தேர்தலாக இவங்க திமுக காங்கிரஸை ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் திமுக இங்கே எப்படி வளரும்? எதுக்காக கட்சிக்காரன் திமுக இங்கே வந்து சேரணும்? அதனால இந்த முறை இந்த சீட்டை திமுகவுக்கு வேணும்னு சொல்லிட்டு உள்ளூர் திமுகவினர் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அந்த சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு கிடக்குன்னு இருக்கு. இந்த தொகுதியை வந்து திருப்பி திமுக போச்சுன்னா நம்மளோட அரசியல் எதிர்காலமே முடிந்து விட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் இருக்கும்போது திமுகவில் நலனுக்காக இந்த தொகுதிகளை விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். இந்த சிக்கல் எல்லாம் இன்னைக்கு லேசாக தொடங்கி இருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. இந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த சீட்டு தொகுதி பங்கீடு சமயத்தில் பெரிதாக வெடிக்கும் என்ற அந்த நெருக்கத்தில் எதிர்பார்க்கலாம். அந்த கூட்டணி முறிவதாக இருந்தால் அப்போதுதான் முடியும். ஸோ இப்போ இந்த எம்எல்ஏக்கள், இப்போ நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க இந்த தொகுதி மாற்றக்கூடாது, விட்டுக் கொடுக்கக்கூடாது, நாங்கள் ஜெயிச்ச தொகுதி இதே தொகுதி தான் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டாலும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் பரவாயில்ல அதுக்கு பதிலாக வேற தொகுதி வாங்கிக்கலாம். இன்னொன்று, அந்த தொகுதியில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கவன் மீண்டும் எம்எல்ஏ ஆகக்கூடாது என்பதற்காகவும் இவர்களே இதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே திமுக 21 சட்டப்பேரவையில் தோல்வியடைந்த ஒரு தொகுதி தான் கொடுப்பாங்க. திமுக ஜெயிச்ச தொகுதி அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே எம்எல்ஏ வரைக்கும் திருப்பி எனக்கு சீட் வேணும்னு கேட்பாங்கல்ல. ஸோ திமுக தோல்வியடைந்த ஒரு தொகுதியை கொடுப்பாங்க, அதாவது வெற்றி பெறுவதற்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொடுப்பாங்க, அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொடுப்பாங்க. இப்படித்தான் ஒரு கட்சி தேவை நோக்கி செல்வது.